அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த கூடாத நாட்களிலுடைய ரகசியம் சொல்கிறேன். கருத்து கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. வாரத்தில் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு கூடாத நட்சத்திரம் உண்டு. அந்த கிழமையும் அந்த நட்சத்திரமும் சேர்ந்து வரும் நாட்கள் கூடாத நாட்கள் எனப்படும். அந்த கூடாத நாட்களில் நடந்த சில புராண சம்பவங்களை பலரும் அறிவார்கள். இப்போ ஞாயிற்றுக்கிழமை அன்று பரணி நட்சத்திரம் வந்து அமர்ந்தபோது துரியோதனன் இந்திர விருஷத்தால் துரோபதி முன் அவமானப்பட்டான். திங்கட்கிழமை அன்று சித்திரை நட்சத்திரம் வந்தபோது தஸ்தன் யாகம் அழிந்து யாகத்தில் பார்வதி அவமானப்படுத்தாங்க. செவ்வாய்க்கிழமை படை உத்திராடி நட்சத்திரம் அமைந்தபோது இந்திரன் துர்வாச முனிவரின் சாபத்துக்குள்ளானார். புதன்கிழமை அன்று அவிட்ட நட்சத்திரம் அமைந்தபோது கம்சனால் ஏற்பட்ட கேசி என்ற அரக்கன் கிருஷ்ணனால் கொல்லப்பட்டான். வியாழக்கிழமை அன்று கேட்டை நட்சத்திரம் அமைந்தபோது திரிபுருஷம் யாத்திரைக்கு சிவபெருமான் செல்லும்போது விநாயகரால் தேரில் அச்சு ஒடுக்கப்பட்டது. வெள்ளிக்கிழமை அன்று பூராட நட்சத்திரம் அமைந்தபோது மகாபலி சக்கரவர்த்தி வாமனமூர்த்தியால் பாதாளத்துக்குள் அடைக்கப்பட்டார். சுக்கராச்சாரியார் தன்னுடைய ஒரு கண்ணை இழந்தார். சனிக்கிழமை அன்று ரேவதி நட்சத்திரம் அமைந்தபோது பார்வதி கட்டிய மாளிகை அணிந்து சனீஸ்வரன் கடமை தவறினார். இந்த கூடாத நாட்கள் அனைத்தும் சுபகாரியங்களும் விளக்க வேண்டும். இந்த கூடாத நாட்களில் பிறந்தவர்களும் பூ அறிந்தவர்களும், அதாவது வயதுக்கு வந்தவர்களும், சுயம்பு மூர்த்தி அமைய பெற்ற திருக்கோயில்களில் திருப்பணி செய்தும் ஏக சிந்தனையாய் விடாது விஷ்ணு சக்கர நாமமும் சக்தி போற்றிகள் ஆகியவற்றை பாராயணம் செய்தும் அவங்க வணங்குறாங்கன்னா இந்த நாட்களுடைய தாக்கத்தை ஓரளவு தணிக்கலாம். கருத்தில் கொள்ளுங்கள். இந்த கூடாத நாட்களில் கூடக்குள்ள ஒரு பிரச்சனைகளை ஒரு ஜாதகருக்கு ஏற்படுத்தும். தொலைதூர பயணங்கள் மேற்கொண்டாலும் இந்த அமைப்பு இருக்குதா பார்த்துட்டு தான் நம்ம தொலைதூர பயணத்தை குடும்பத்தோடு செல்லணும். கருத்து கொண்டு பயன்படுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.